விவேகானந்த சாமி சொல்லுவாரு, ஒருவன் பெரிய ஆளா இல்லையா அப்படிங்கறத அவனுடைய பெரிய பெரிய காரியங்களை பார்த்து கண்டுபிடிக்க முடியாதான். ஏன்னா யாரு வேணாலும் பெரிய காரியத்தை எப்படியாவது முக்கி முனைகி சாதிச்சிருவாங்களாம். சின்ன சின்ன விஷயங்கள் அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நீட்டா, டைடியா, கிளீனா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, பெர்ஃபெக்டா, பங்க்சுவலா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அவங்க தான் உண்மையிலே பெஸ்ட் ஆள், யோகி. விவேகானந்த சாமி இதுவும் சொல்லுவாரு, யாரு நல்லா சமைக்கிறாங்களோ அந்த ஆள் தான் யோகி அப்படின்னு. ஏன்னா சமையல் வந்து ஒரு ரிப்பெட்டிட்டிவ் ஆக்ஷன், மெக்கானிக்கலா டெய்லி பண்ணணும். காலையில சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், ராத்திரி சமைக்கணும், இடையிலையும் சமைக்கணும். திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயல்பா ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி செய்யும் போது நமக்கு அதுல ஒரு அஸ்வாரஸ்யம் வந்துடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்துடும், போர் அடிக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியதை உண்டு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டம்மா தினமும் சமைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடணும்னு ஒவ்வொரு கணவனுக்கு தோணணும். எத்தனை கணவருக்கு தோணுதோ எனக்கு தெரியாது. அப்போ அவ்வளவு டஃப்பான ஜாப் ஒரு வீட்டை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது. அதனாலதான் அதுக்கு உரிய பொறுமையும் அழகுணர்ச்சியும் இதெல்லாம் உள்ள பெண்கள்கிட்ட அந்த குடும்ப பொறுப்பை நம்முடைய பெரியவங்க ஒப்படைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரகலட்சுமின்னு பேர் பட்டு அது நிறைய பேர் இன்னைக்கு அதை நினைக்கிறாங்க, ஏன் ஆம்பளைகளுக்கு அதை செய்தா என்ன, நாங்க தான் செய்யணுமா அப்படின்னு. நம்ம தகுதி அறிஞ்சு பெரியவங்க கொடுத்துருக்காங்க, அது நம்ம அதுக்கு நாம தகுதியானவங்க தான் நாம நிரூபிக்கிறது நம்ம வேலை.